அப்போ மௌனம் என்பது எல்லா இடத்துலையும் பயன்படுமா? அடுத்த கட்டம், மௌனமாகவே இருந்தால் யாரும் உங்கள் பக்கத்தில் வர மாட்டாங்க. இருப்பீங்க. கொஞ்சம் கலகலப்பாக இருக்கணும், சிரிக்கணும். முகம் எப்படி இருக்கணும்? கொஞ்சம் சிரிச்சுக்கணும். மூஞ்ச வச்சுக்கிட்டு இருந்தால் பெரிய உடனே என்ன பண்ணுவாங்க, மூஞ்சப்பார் இழுத்து வச்சுக்கிட்டு உட்காருதான்னு கிட்ட யாரும் வரமாட்டாங்க. இருக்கிற மூஞ்சம் அழகு இல்லாமல் போயிடும் இல்லையா? மௌனம் உயர்ந்தது தான். ஆனால் மௌனம் எப்படிப்பட்டதுன்னா வைரம் மாதிரி. வைரத்தை சும்மா நீங்கள் அணிய முடியாது. அது ஒரு தோட்டில் போடலாம், ஒரு மூக்குத்தியில் போட்டுக்கலாம், ஒரு மாலையில் போட்டிங்கன்னா பதிச்சு வைக்கலாம், அவ்வளோதான். மற்றது மாதிரிலாம் அதை பயன்படுத்த முடியாது. அதுபோல் மௌனம் மிக உயர்ந்தது. மௌனத்தை நீங்கள் எப்போ கடைபிடிக்கணும்னு சொன்னால் அறிவுபூர்வமாக இருக்கும் பொழுது மட்டும்தான். இல்லைன்னா அதுவே உங்களுக்கு ஆபத்தாகிவிடும். பேச வேண்டிய இடத்துல பேசணும். நான் பேசவே மாட்டேன்னு சொன்னால் ஆபத்து. அதுக்காக வளவள தொணான்னு இருக்கிறவங்கள விரட்டுற மாதிரி பேசக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வாயை திறந்துட்டு அவ்வளோதான், பக்கத்தில் யாரும் கிட்டே இருக்க முடியாது, அப்படி ஓட வேண்டி வரும். ஏன்னா கண்ணா பின்னான்னு பேசுவாங்கம்பாங்க இல்லையா? அந்த பேச்சாற்றலை நீங்கள் குறைக்கின்ற பக்குவம் எப்படின்னா மனதில் பதிய வைக்காமல் இருக்கிறது. இப்போ எதையுமே சட்டப்பணம் சில வீட்டில் இருப்பாங்க, வாழ்க்கையை ஏன்பா நீ என்ன இப்படி இருக்கிற, ஏதோ ஒன்று ஓடுது, வாழ்க்கையில் பிடிமானம் இல்லாமல் இருப்பார்கள். நம்ம உடனே அவங்கள என்ன நினச்சிருவோம், வாழ்க்கையில் ரொம்ப விரக்தியாக இருக்காங்க. அவங்க அப்படி எடுக்க முடியாது. வாழ்க்கை உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில் பிடிமானம் இருக்குதுன்னு சொன்னால் கண்ணா பின்னான்னு வாழ்கிறது இல்லை. வாழ்க்கையை உணர்ந்து வாழ்வது. எப்போ தேவையோ அப்போ பேசுகிறது. எதை சொல்லணுமோ அதை சொல்லணும், யார்கிட்ட சொல்லணுமோ அதை சொல்லணும். அது மௌனத்தை மாதிரி பலன் உள்ளது.